லக்ஷ்மண் வந்து காலேஜ்ல அப்ப பிரசிடென்சி காலேஜ்ல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ம். இசைக்குழு சார் அது. அப்போ லக்ஷ்மண் வந்து அவர் வந்து காம்பேரா தான் போயிருக்காரு அதுல. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் வரும்போது, யார் எடுத்து நடத்துறதுன்ற ஒரு இது வரும்போது, இவரு லக்ஷ்மண் அப்ப லக்ஷ்மண் ஸ்ருதின்னு வைக்கல. ஸ்ருதின்ற மாரி அந்த இசைக்குழுவ எடுத்து தலைமை தாங்கி நடத்துற ஒரு அது எத்தன வருஷம் முன்னாடி? 86ல. அப்ப அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த அந்த பீரியடு. காலத்துல சிங்கப்பூர் குமார்ன்னு ஒரு குரூப் கூட நல்ல பாப்புலரா போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆ. ஊர் சைடுலாம். இல்ல சார். அப்ப வந்து இசைக்குழுன்னு பார்த்தீங்கன்னா, உமாரமணன், ஏ.வி. ரமணன் சாரும், அப்புறம் ராம்ஜி, நம்ம ராம்ஜி சாரு, அப்புறம் சிவராஜ் ஆனந்த்ன்னு சொல்லிட்டு ஆனந்த். அவங்க, ஆமாமா. அவங்க இசைக்குழு, அப்புறம் கமலா காமேஷ் அவங்க ம். ஹஸ்பண்ட் இருந்தார் இல்லைங்களா? ம், ம். அ அவங்களோட இசைக்குழு. இது மாரி ஸ்ரீதர் நவராக் சார். இவங்கலாம் ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க சார் அப்போ. அப்ப இவங்க யங்ஸ்டர்ஸா வரும்போது அந்த ஒரு துடிப்பு இருக்கும்ல சார். கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது மாரி. அப்புறம் கமல் சார வர வச்சு இனாகரேஷன் பண்றது.